ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெஷருக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பைத்தன் இன்டர்வியூ கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாட் இஸ் பைத்தன்? பைத்தன் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் டைனமிக் ஹை லெவல் அண்ட் இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ். It supports object-oriented programming approach to develop applications. It is simple and easy to learn and provides a lot of high-level data structures. It can be used to build almost any type of application with the right tools or libraries. Python is commonly used for developing websites and software task automation, data analysis, and data visualization. ஜென்ரல் பர்பஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனில் மட்டும் யூஸ் ஆகுது. நிறைய அப்ளிகேஷன்லேயும் பைத்தன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். டைனமிக் அப்படின்னா இப்போ நம்ம பைத்தன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா டைப்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணவே தேவையில்லை ஒரு வேரியபிளுக்கு. மற்ற லாங்குவேஜ் சி ஜாவா அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ட் a=10 அது மாதிரி டேட்டா டைப் வந்துட்டு என்னன்றதை டிக்ளேர் பண்ணணும். ஆனால் பைத்தனை டிக்ளேர் பண்ண தேவையில்லை. அது கோட் ரன் பண்ணும்போதே செக் பண்ணிக்கும். ஹை லெவல்னால் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால தான் பைத்தன் லாங்குவேஜை ஹை லெவல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இன்டர்பிரிட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்டையர் சோர்ஸ் கோடை லைன் பை லைனாக வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஊப்ஸ் கான்செப்டை பைத்தன் ரொம்பவே யூஸ் பண்ணும். லார்ஜ் ப்ராஜெக்ட்லலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஊப்ஸ் கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இட் இஸ் சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன். நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் நிறைய டூல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் பைத்தனில் இருக்கும். மோஸ்ட்டாக பைத்தன் எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு, டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில், டேட்டா அனாலிசிஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் அதிலலாம் கூட பைத்தன் தான் யூஸ் ஆகும். அண்ட் டேட்டா விசுவலைசேஷன். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தன்? ரீடபிள் அண்ட் க்ளீன் சின்டாக்ஸ். ரொம்பவே சின்டாக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அண்ட் இட் இஸ் இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ். நம்ம சோர்ஸ் கோட லைன் பை லைன் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். அண்ட் டைப் செக்கிங் இஸ் டன் ஆன் தி ஃப்ளை டியூரிங் எக்ஸிக்யூஷன். ஹென்ஸ் பைத்தன் இஸ் அ டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ். என்ன டேட்டா டைப்ன்றது செக் பண்ணுறது, ரன் கோடு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே அதை செக் பண்ணிக்கும். அதனால பைத்தனை வந்து டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை லெவல் பில்டின் டேட்டா ஸ்ட்ரக்சர், எக்ஸ்டென்சிபிலிட்டி த்ரூ மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் நிறையவே இருக்கும். ஸ்ட்ராங் கம்யூனிட்டி சப்போர்ட். இது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. அதனால ஸ்ட்ராங் கம்யூனிட்டி சப்போர்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தா, எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரென்சஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டியூப்பிள். மோஸ்ட்டாக நிறைய இன்டர்வியூவில் கேட்குற கொஷின், லிஸ்ட்டுக்கும் டியூப்பிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? லிஸ்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆர் சேம் டேட்டா டைப் எலமெண்ட்ஸை அலோவ் பண்ணும். அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் கமாவில் செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த லிஸ்ட் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் கொடுத்த ஆர்டர்லேயே அவுட்புட்டும் டிஸ்பிளே ஆகும். டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் ஒன்ஸ் ஒரு எலிமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதே எலிமெண்ட்டு மறுபடியும் யூஸ் பண்ண முடியும். டியூப்பிள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எலிமெண்ட்ஸை வந்துட்டு சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். டியூப்பிளும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் எலிமெண்ட்ஸை அலோவ் பண்ணும். பேரண்டிஸ்டில் என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கமாலாக செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிங்கிள் எலிமெண்ட் வச்சு நீங்கள் வந்து டியூப்பில் க்ரியேட் பண்ண முடியாது. டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் ஆர் பாசிபிள். ஆர்டர்ட் ஐட்டம் நீங்கள் என்ன ஆர்டரில் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வரும். போத் லிஸ்ட் அண்ட் டியூப்பிள்ஸில் ஸ்லைசிங் இஸ் அலவுடு. நெக்ஸ்ட் கொஷின், செட்ஸ். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் எலிமெண்ட்ஸை செட்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ணும். டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் ஒன்ஸ் ஒரு எலமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த எலமெண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் கொடுத்தாலும் அது அவுட்புட் வந்து காட்டும்போது அந்த எலமெண்ட் வந்து இருக்காது. நீங்கள் என்ன ஆர்டரில் எலமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டரில் வராது, வேறு ஆர்டரில் தான் வரும் அவுட்புட்டு. இண்டெக்ஸிங் ஆர் நாட் அலவுடு, ஸ்லைசிங் ஆர் ஆல்சோ நாட் அலவுடு. எம்டி செட்டை எப்படி டிக்ளேர் பண்ணால் செட் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தா, டிக்ஷனரிஸ். இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இன் தி ஃபார்ம் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ். டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கோம்னா கீ வேல்யூ பேர்ஸில் தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். கீஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இதில் 3 மெத்தட்ஸ் இருக்குது. பாப் ஐட்டம், பாப் கிளியர். பாப் ஐட்டம்னா லாஸ்ட் ஐட்டமை டெலீட் பண்ணிடும். பாப்னா பர்டிகுலர் ஐட்டமை மட்டும் டெலீட் பண்ணும். கிளியர்னா ஃபுல்லாக டிக்ஷனரியே வந்து கிளியர் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தா, எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரிண்ட் அண்ட் ரிட்டன் இன் பைத்தன். பிரிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இன் பைத்தன். உங்கள் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ரிட்டன் என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருந்தோன்னா அந்த காலர்கிட்டேயே வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறது தான் ரிட்டன் ஃபங்க்ஷன்.
ஃபங்க்ஷனில் மட்டும்தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ரிட்டர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட், வாட் இஸ் இண்டென்டேஷன் இன் பைத்தன்? இண்டென்டேஷன் என்னென்னா உங்கள் கோடோட பிகினிங்கில் ஸ்பேசஸ் ஆர் டேப் அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அதை தான் வந்து இண்டென்டேஷன் சொல்லுவாங்க. இது வந்து உங்கள் கோடோட ஸ்ட்ரக்சரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். அண்ட் இண்டென்டேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா உங்கள் கோடில் எரர் தான் வரும். நெக்ஸ்ட் கொஷின், ஹவு டு யூ டிஃபைன் அ ஃபங்க்ஷன் இன் பைத்தன்? ஃபங்க்ஷன் வந்துட்டு டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணுவோம். ஃபாலோட் பை ஃபங்க்ஷன் நேம் அண்ட் பேரந்தசிஸ் கண்டெய்னிங் பேராமீட்டர்ஸ். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்? List comprehensions are a concise way to create a list in Python. They allow you to generate a new list by applying an expression to each item in an existing iterable. If fruits equal to apple, banana, cherry, kiwi, mango இருக்கு. நியூ லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. எக்ஸ் ஃபார் எக்ஸ் இன் ஃப்ரூட்ஸ் இஃப் ஏ இன் எக்ஸ். உங்களோட ஃப்ரூட்ஸுன்ற லிஸ்ட்டில் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 5 எலமெண்ட்ஸ்லேயும் எந்த எலமெண்ட்லாம் ஏ ப்ரெசென்ட் ஆகியிருக்குன்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஃபார் எக்ஸ் இன் ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், பனானா, மேங்கோவில் ஏ ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. அவுட்புட் பார்த்திங்கன்னா ஆப்பிள், பனானா, மேங்கோ. நெக்ஸ்ட் கொஷின் என்ன, எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈக்குவல் டு அண்ட் இஸ் இன் பைத்தன். ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஜெக்டோட வேல்யூ ஈக்குவலாக அப்படின்னு மட்டும்தான் பார்க்கும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிவிடும். அதே இஸ் என்ன பண்ணுன்னா 2 ஆப்ஜெக்டோட வேல்யூவையும் பார்க்கும். அதே மாதிரி 2 ஆப்ஜெக்ட்டும் சேம் மெமரி அட்ரஸில் இருக்கான்னு பார்க்கும். இங்கே ரெஃபரன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தா ரேஞ்ச். வாட் இஸ் ரேஞ்ச் இன் பைத்தன்? The range function returns a sequence of numbers starting from 0 by default and increments by 1 by default and stops before a specified number. இங்கே x equal to range 322ன்னு கொடுத்துருக்கோம். ரேஞ்சோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப். என்ன எலமெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், என்ன எலமெண்ட்டில் ஸ்டாப் பண்ணுறோம், அதே மாதிரி எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். நீங்கள் ஒரு வேளை இங்கே எந்த எலமெண்ட்டும் கொடுக்கல அப்படின்னா அது டிஃபால்ட்டாக 1ன்ற வேல்யூவை எடுத்துக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் n இன் எக்ஸ், எக்ஸில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 3 பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எலமெண்ட் 2 ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் ஆகணும். 3, 4, 5, அப்போ 5 பிரிண்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி +2 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே எது வரைக்கும் வேணும்னா நீங்கள் 20 வரைக்கும், இந்த தான் ஸ்டாப்ன்ற ஸ்டெப்பு. 20க்கும் பிஃபோராக என்ன நம்பர் இருக்கோ அது வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே கைஸ், உங்களுக்கு இன்னும் இதே மாதிரி பைத்தன் இன்டர்வியூ கொஷின்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.